Friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட grocery budget வீடியோ தான் காட்ட போறேன். நான் எப்படி இவ்ளோ பொருள் வாங்கினேன், எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ எனக்கு பில்லு வந்தது, நான் எனக்கு மட்டும் வாங்கல, அம்மாக்கும் சேர்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட வர மாதிரி ஒரு சில பொருட்களை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். மோஸ்ட்டாக மசாலா ஐட்டம்ஸ்லாம் நானே அரைச்சிக்கிறதால அதுக்கேற்ற மாதிரியும் பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஒவ்வொரு சின்ன விஷயமா நம்ம பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி உங்களுக்கு எல்ஐசி பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி எங்களால் 5 வருஷம் வந்து க்ளோஸ் கட்ட முடியல, அதனால் க்ளோஸ் பண்ண போகிறோம், அந்த அமௌண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நேற்று கிடச்சிடுச்சு. 67,000 கிடச்சிது எங்களுக்கு. அதில் 60,000 எடுத்து வந்து சேவிங்ஸுக்கு கோல்டு சிட்டு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லையா, அந்த சிட்டுக்காக 60,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். ஸோ கோல்டு எக்ஸ்ட்ராவாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் பேலன்ஸ் 7,000 இருந்துச்சு. சரி வெளியே எங்கேயாச்சும் போகலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த 7,000 வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஆக்சுவலி வெளியே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். சரி ஏதாச்சும் மூவி போகலாம், இல்லை வேறு ஏதாச்சும் மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கும் போது எனக்கு வந்து ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட ரிலையன்ஸ் போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். சரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாதவரம் ரிலையன்ஸ் தான் போயிருந்தோம். அங்கே போகும்போது ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் போனேன். பட் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஷாப்பிங் மளிகை பொருள் தான் ஷாப்பிங் பண்ணி வச்சுருக்கேன். தெரிஞ்சு வேஸ்டான எந்த ஒரு பொருளையும் வாங்கலை. இந்த 7,000க்கு நான் வாங்கின பொருள் எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ், வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன வாங்கியிருந்தேன், நம்ம வீட்டில் என்னென்ன இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றதான் ஷேர் பண்ண போகிறேன். எப்பயும் மாதிரி சர்க்கரையிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். சர்க்கரை பார்த்தீங்கன்னா 3 கிலோ வாங்கியிருக்கோம். இது நம்ம வந்து இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணால் இவ்வளோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு 3 kg வந்து இந்த பாரிஸ் சுகர் ஒயிட் சுகர் வந்து 3 kg வந்து கொடுத்தாங்க. ஒன்று வந்து எடுத்துட்டேன் யூஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா இன்னும் ரேஷனில் வந்து சுகர் போடாததால் இதுலேருந்து ஒரு பேக்கெட் வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வீட்டில் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த வெள்ளத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாட்டு சர்க்கரையா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வெள்ளத்தை எடுத்து அரைச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ ஒரு சில பொருட்களுக்கெல்லாம் வந்து இந்த வெள்ளம் போட்டேன் அப்படின்னா, இப்போ தேங்காய் பால்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா இந்த வெள்ளம் போட்டால் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகுது. அதனால என் பையன் குடிக்க மாட்டான். ஸோ நான் வந்து ஒரு ப்ரௌன் சுகர் வாங்கிடலாமே, அதனால ரிலையன்ஸ்லேருந்து ப்ரோ நேச்சர் 100% ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தேங்காய் பாலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்து நம்ம போடும்போது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்லை பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய பில்லு அப்படின்ட்டு. இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா அடுத்ததாக வந்து டீ தூள் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் தான் நம்ம எப்போவுமே வாங்குவோம். ஃப்ளிப்கார்ட்டில் சின்ன பாக்ஸ் இல்லை. ஸோ நான் வந்து இவ்வளோ பெரிய பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 500 கிராம், 1/2 கிலோ கிட்டத்தட்ட. சரிங்களா, நானும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அம்மாக்கும் பாக்ஸில் வந்து போட்டு கொடுத்து அனுப்பலான்ற பிளானில் தான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக வந்து வீட்டில் வந்து காஃபி தூள் வாங்கலை. ரொம்ப நாளாக காஃபி தூள் இல்லாமல் தான் இருந்தோம் நம்ம. அதனால எனக்கு ஒரு பேக்கெட்டு, அம்மாவுக்கு ஒரு பேக்கெட், 2 பேருக்கும் ஒன்று போட்டாச்சு. அடுத்ததான் மஞ்சள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சிருக்க மஞ்சள் தான். வேறு எதுவும் மஞ்சள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை. பட் அம்மா வந்து போகும்போது சாமிக்கெலாம் வைக்கணும்டி, கொஞ்சம் பேக்கெட் மஞ்சளும் ஒன்று வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. அதனால் ஆச்சி டர்மரிக் பவுடர் 100 கிராம் இருக்கு இல்லையா, அது ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். பருப்பு வகை பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா போன மாதத்துக்கு முந்தின மாதமே மூந்தால் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியாச்சு. டாடா பிராண்ட் தான். இந்த மாதம் நான் பர்ச்சேஸ் பண்ணலை. நான் போய் ரிலையன்ஸில் இந்த மாதம் வந்து பாசி பருப்பு வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு வந்து 2 பேக்கெட் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு ஒரு பேக்கெட்டு, அம்மாவுக்கு ஒரு பேக்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு நிறைய பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு 1/2 கிலோவே போதுமானதாக இருக்கும். வடை ஏதாச்சும் செஞ்சோம், இல்லை வடைக்கறி ஏதாச்சும் செய்கிறோம் அப்படின்னா தான் எனக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ இதுவே பர்ச்சேஸ் கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஒரு 2-3 மாதமே நான் இந்த யூஸ் பண்ணுவேன் கடலைப்பருப்புலாம். ஏன்னா மோஸ்ட்டாக வடை சுடுறதுக்கு நானும் என் ஹஸ்பண்ட் பையன் அப்படின்றதால எங்களுக்கு அதிகமாக செலவாகாது. ஸ்கூலுக்கு போகிறதால கடையிலலாம் பண்ண முடியாது. ஏதாச்சும் லீவ் டைமில், சாட்டர்டே டைமில் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ அதிகமாக செலவாகிறது இல்லை முன்னாடி மாதிரி. கடலைப்பருப்புலாம் உளுத்தம்பருப்பு வந்து நான் அம்மாக்கும் எனக்கும் 2 பேருக்கும் போட்டு அரைக்கிறதால கிட்டத்தட்ட வந்து உளுத்தம்பருப்பு வந்து 3 கிலோ வாங்கியிருக்கேன். 3 கிலோ உளுத்தம்பருப்பு வாங்கியிருக்கேன். தோரம்பருப்பு வந்து இந்த மாதிரி நான் பாரிஸில் வந்து வாங்கினதே கிடையாது. மோஸ்ட்டாக டாட்டா பிராண்டும் ஃப்ளிப்கார்ட் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டும், அதுக்கப்புறம் குட் லைஃப்பில் ஒரு பேக்கெட் தோரம்பருப்பும், பாரிஸில் ஒரு பேக்கெட் தோரம்பருப்பும் வாங்கியிருந்தேன். சரி எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே அன்பாலிஷ்டு தானே, எப்படி வாங்கியிருக்கேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோல்டு வந்து 101 rupees தான் இருந்துச்சு. ஸோ வந்து 3 லிட்டர் எண்ணெய் வந்து வாங்கியிருக்கேன். 2 லிட்டர் இங்கே இருக்குது, 1 லிட்டர் வந்து நான் எடுத்துட்டேன், பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுட்டேன். பேக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்.
ஸ்பைசஸ் பற்றி சொல்லிடுறேன். நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி மிளகு, சீரகம், சோம்பு வாங்கிட்டோம் அப்படின்னா போதும். ரசத்துக்கு, அப்புறம் பிரியாணி மசாலாஸ்க்கு, கரம் மசாலா இதெல்லாம் நம்மளே அரைச்சி வச்சுப்போம் பவுடர்ஸ் எல்லாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மிளகு வந்து 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா 200 கிராம், 100 கிராம் ஒவ்வொன்றும் இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீரகம் பார்த்தீங்கன்னா 200 கிராம் பேக்கெட்டை மொத்தம் 3 வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து 2 பார்த்தீங்கன்னா காமதேனு பிராண்டில் வாங்கினேன். ஒன்று பார்த்தீங்கன்னா குட் லைஃப் பிராண்டில் வாங்கியிருக்கேன். குட் லைஃப் விட காமதேனு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேட்டு. அதனால் நான் வந்து காமதேனுவில் 2 வாங்கிட்டு குட் லைஃப்பில் 1 வாங்கினேன். சோம்பு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட் பிராண்ட்லேயே ஒன்று இருந்துச்சு. பட் அம்மாவும் ஒரு பேக்கெட் கேட்டிருந்தாங்க. ஸோ வாங்கும்போது 2 வாங்கிட்டேன். சோம்பு பேக்கெட் பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து 2 வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பிராண்டில் 100 கிராம் அரைக்கிறதுக்கு இதுவும் போதுமானதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கசகசா வீட்டில் இல்லை. ஏதாச்சும் குருமா பண்ணிக்கிறோம் அப்படின்னா தேங்காய், முந்திரி, கசகசா எல்லாமே போடுவோம் இல்லையா. கசகசா வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த காமதேனு பிராண்ட் அம்மா வந்து அவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக கசகசா யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக ஒரு 50 கிராம் பேக்கெட் வந்து கசகசா வாங்கினேன். கசகசாலாம் மோஸ்ட்டாக கொஞ்சமாக லைட்டாக தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக. இதெல்லாம் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும், ரொம்ப மாதங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கிராம்பு வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. கொஞ்சமாக கிராம்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஏலக்காவும் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. போகும்போதே செக் பண்ணி பார்த்தேன், கொஞ்சமாக ஏலக்காய் இருந்துச்சு. அதுக்காக நான் வந்து கிராம்பும் ஏலக்காவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் காமதேனு பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் கிராம்பு பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் பிராண்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சாங்க. இது ஏலக்காய் பேக்கெட்டு ஒன்று வந்து இது அம்மாவுக்கு, இது எனக்கு அப்படின்ற மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா 25 கிராம், இது பார்த்தீங்கன்னா 50 கிராம். அதான் நம்ம வாங்கின ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து பிரியாணி இலை இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் பட்டை இல்லை. அதனால் பிரியாணி இலை பர்ச்சேஸ் பண்ணலை. நான் பட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா அதே காமதேனு பிராண்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இதையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது இருந்துச்சு. சரி எக்ஸ்ட்ராவாக நம்ம திரும்ப ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயம் ஒரு பேக்கெட்டும் எடுத்து போட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்து மிளகா வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு பெரிய மூட்டையும் இருக்குது. ஏன்னா என் ஹஸ்பண்டோட வந்து ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு பெரிய மூட்டை. அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்தது அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அதிகமாக வீட்டில் இருக்குது. அதனால் மிளகா வந்து வீட்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனியா வந்து வீட்டில் இல்லை. அதனால் ஒரு 1/2 கிலோ தனியா வந்து வாங்கியிருந்தேன். 500 கிராமு காமதேனு பிராண்டில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்த விட அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா காமதேனு பிராண்டில் கம்மியாக இருக்கும். இந்த வாட்டி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட அதிகமாக இருந்துச்சு. பட் நான் எந்த ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணல. ஆல்ரெடி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக நான் எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணலை. வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சோப்பு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அவங்களுக்கு ரேஷனில் கொடுத்ததுலேருந்து எனக்கு ஒரு 3 சோப் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுவே நமக்கு போதுமானதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதம் வந்து வெல்லம் வாங்கும்போது 2 ஹமாம் சோப் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மைசூர் சாண்டல் சோப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். என் பாக்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம். என் பையன் வந்து கொஞ்சம் நோண்டி விட்டாரு. 1 2 3 4 5 6 சோப்பு ப்ளஸ் இந்த 2 ஹமாம் சோப்பு. நம்ம வந்து அப்போலோவில் பாயிண்ட்ஸ் மூலியமாக வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த 2 சோப்பு. பிரச்சனை ஒரு சில மாதங்களுக்கு இருக்காது. பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 கிராம் பேஸ்ட் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு 1 அம்மாவுக்கு 1ன்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதம் நான் சொல்லியிருந்தேன் குவார்டர்லி லீவுக்கு 10 நாள் அம்மா வீட்டில் தான் இருப்போம். ஸோ அங்கேயும் திருப்பி போய் ஆர்டர் பண்ண முடியல. சரி ஒரே வாட்டியும் அம்மாவுக்கும் சேர்த்து மாதிரி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பேஸ்ட் இங்கத்துக்கும் ஒரு பேஸ்ட் அம்மாக்கும்ன்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். பீத்தாம்பரி பவுடர் ஒன்று வாங்கியிருந்தேன் சாமானுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, பூஜை சாமான் கழுவுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விம்மில் வந்து 2 சோப் டப்பா வாங்கியிருக்கேன் சாமான் கழுவுறதுக்கு. 300 கிராம் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் சோப்புக்கு. இதுக்கு வந்து எனக்கு கிட்ட உள்ளேயே வந்து ஸ்க்ரப்பர் இருக்கும். பட் ஸ்டீல் ஸ்க்ரப்பரும் ஒரு சில இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு 4 ஸ்க்ரப்பர் வாங்கியிருந்தேன் ஸ்டீலில். பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 2 அம்மாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் கேட்டிருந்ததால் 2 எனக்கு 2 அம்மாவுக்கு அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ரேஷனில் தந்தாங்க இல்லையா, அந்த உப்பு தான் வச்சுருக்கேன். அதனால நான் மோஸ்ட்டாக வாங்கலை. ஊரில் விற்றாங்கன்னா வாங்கிக்கலான்னு இருக்கேன். பட் இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஏன்னா ஒரு பேக்கெட் உப்பு வந்து அப்படியே இருந்துச்சு. இப்போ தான் கொட்டி கவர் எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின 1 ரூபி டீலில் வந்து இந்த சால்ட் பேக்கெட் வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த சால்ட் பேக்கெட் அப்படியே இருக்குது, யூஸ் பண்ணலை. ஸோ அதே அப்படியே வச்சுருக்கேன். எமர்ஜென்சிக்காக அப்பா வெளியே போயிருந்தப்போ ஒரு சால்ட் பேக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காரு. அதை கொஞ்சம் தான் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் யாரும் சால்ட்லாம் தரமாட்டாங்க இல்லையா, கடையில் வாங்கியிருக்காரு. அந்த சால்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்தாரு. ஸோ 2 சால்ட் பேக்கெட் நம்ம வீட்டில் இருக்குது. கோதுமை மாவு வந்து ரேஷனில் போடவே இல்லை, கோதுமை. அதுக்காக கோதுமை மாவு பேக்கெட் வந்து போன மாதமே பர்ச்சேஸ் பண்ணது இன்னமும் அப்படியே இருக்குது. ஏன்னா இப்போலாம் பையன் ஸ்கூலுக்கு போயிடுறான் அப்படின்றதால மோஸ்ட்டாக வந்து கோதுமைலாம் சப்பாத்தி பூரி எல்லாம் சாப்பிட்றது வந்து ரேராக ஆகிட்டதால கோதுமையோட செலவும் ரொம்ப கம்மியாகிடுச்சு. என்னோட ஸ்நாக்ஸ் ஐட்டம் போயிடலாம். என்னோட பையனோட ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் கொடுப்பாங்க இல்லையா சத்து மாவு, இதில் வந்து கொழுக்கட்டை நான் சொன்ன மாதிரி இல்லை கஞ்சி காசி தரது இந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து பாலில் போட்டு ஈவினிங்னா கொடுக்கறதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓட்ஸும் நமக்கு ஹெல்த்தியாகவும் ஆப்ஷனாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லயன் டேட்ஸ் வாங்கியிருந்தேன். ஒரு பேக்கெட் வாங்கினா ஒரு பேக்கெட் ஃப்ரீ இல்லையா, அந்த மாதிரி 2 லயன் டேட்ஸ் பேக்கெட் வந்து கிடச்சிது. இதை ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி கிடச்சிது. இதுக்காக பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லலாம். கொழுக்கட்டை ஒன்று ஸ்நாக்ஸுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வருது 9ஆம் தேதி, சாட்டர்டே விநாயகர் சதுர்த்தி. ஸோ அம்மாவுக்கும் கொழுக்கட்டை மாவு வேணும்னு கேட்டாங்க. ஸோ பாதி கொழுக்கட்டை மாவு அதுக்கு போயிடும், இன்னொரு பாதி கொழுக்கட்டை மாவு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொழுக்கட்டை மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா என் பையனுக்கு பூர்ணம் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஸ்கூலில் ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்புவேன். ஸோ அதையே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொழுக்கட்டை மாவு ஒரு பேக்கெட் வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா பிஸ்தா வாங்கியிருக்கேன் ஸ்நாக்ஸுக்காக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளை மூக்கடலை வந்து ஸ்நாக்ஸுக்காக வாங்கியிருக்கேன். மொச்சக்கொட்டை வேணும் அப்படின்னா பக்கத்துலேயே வந்து ஒரு 10 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா மொச்சக்கொட்டை அங்கே வாங்கிக்கலாம். சரி, பெரிய பெரிய ஐட்டமாக வாங்கி இன்னும் எக்ஸ்ட்ராவாக பில் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக வாங்கலை. அங்கே மொச்சக்கொட்டை இங்கேயே பக்கத்தில் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். இல்லை வேறு ஏதாச்சும் ஐட்டம் வேணும், ஒரு வெள்ளை பட்டாணி வேணும், பச்சை பட்டாணி வேணும் அப்படின்னா இங்கே பக்கத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டேன். இன்னும் அதிகமாக பில்லு போகுது அப்படின்னு. அதை ரைசன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், காஞ்ச திராட்சை, அப்புறம் முந்திரி வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டமுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், வாங்கியிருந்தேன். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் பஃப்டு ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மந்த்ரா இருக்கு இல்லையா, அந்த பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மக்கானா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதே அப்படியே இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக மக்கானா வந்து அங்கே வாங்கலை, வீட்லேயே இருக்குது ஸ்நாக்ஸுக்காக அப்படின்னு விட்டுட்டேன். இல்லை வேர்க்கடலை ஏதாச்சும் அரைச்சி போடணும் அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதனால நான் வந்து வேர்க்கடலைலாம் பர்ச்சேஸ் பண்ணலை. சட்னிக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக சட்னி அரைக்கிறதும் ரேராக இருக்குது அப்படின்றதுக்காக மோஸ்ட்டாக வந்து கரீஸ் தான் வைப்போம். அது எப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இல்லை காய் போட்ட மாதிரி அப்படின்றதுக்காக சட்னிக்கு இந்த பருப்பே நமக்கு போதுமானதாக இருக்கும். உடச்ச கடலைப்பருப்பு இங்கே வாங்கினாலே ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா 7 ரூபா தான். அந்த 7 ரூபாய்க்கு எப்பயாச்சும் சட்னிக்கு வேணும், இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பொரியில் போட்டு சாப்பிடணும், வெல்லம் பொரி அப்புறம் அப்படின்னா அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஒரு 7 ரூபாய்க்குலாம் போயிட்டு அங்கே பெரிய பேக்கெட் எடுத்து செலவு பண்ண வேணாம், அதுக்கெல்லாம் கிட்டேயே இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட எசென்ஷியல்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ரேசர் வந்து வீனஸில் வாங்கியிருந்தேன், பிக்னி சென்சிட்டிவ் ரேசர் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ ரேசர் மாதிரி தான், இது டிஸ்போசபிள். இதை பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக நீங்கள் போயிட்டு ஒரு வீனஸில் ஒரு ரேசர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேக்கெட் 5 கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 5 கொடுக்கும்போது நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணி டிஸ்போசல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த வாட்டி யூஸ் பண்ண வேணான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் நான் இதை வந்து ஒரு 3 டைம் மேலேயே யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் டிஸ்போஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த ரேசரோட அந்த ஸ்மூத்னஸும் ஷார்ப்பும் ஒரு 3 வாட்டி வரையும் இருக்கும். இது 100 ஆம்ஸ் ரேசர், இதை வந்து வாங்கியிருப்பேன். இதெல்லாம் யூஸ் பண்ணக்கப்புறம் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கிற க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள், மாய்ஸ்சரைசர். அப்புறம் ஸ்டே ஃப்ரீ வந்து பெரிய பேக்கெட்டே வாங்கிட்டேன், அப்பப்போ போக வேணாம் அப்படின்னு. இங்கே இருந்த சின்ன பேக்கெட் வந்து அம்மாவுக்கு கொடுத்து அமிச்சிட்டேன், அங்கே வச்சுக்க சொல்லி ஒரு பெரிய பேக்கெட் வந்து வாங்கி வச்சுட்டேன். எக்ஸல் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி எல்ஜி டப்பா வந்து எனக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்றுன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஹென்கோ வந்து லிக்விட் வந்து இருக்குது, ஃப்ரண்ட் லோடு லிக்விடு இருக்குது. பட் வந்து என் ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்படியும் போக மாட்டோம், சரி லிக்விடையும் சேர்த்து வாங்கிடு, ஒரு 6 மாதத்துக்கு எப்படியும் எங்கேயும் போகக்கூடாது, வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு 4 மந்த்ஸ் மட்டும் பார்த்துக்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சர்ஃபெக்சல் மேட்டிக் ஃப்ரண்ட் லோட் லிக்விட் வந்து வாங்கியிருந்தேன், 3.2 மெகா பேக் அப்படின்னு. இதோட ரேட்டெல்லாம் நான் சொல்கிறேன். பூஜா ஆயில் வீட்டில் மோஸ்ட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் எல்லாமே இருக்கும். பூஜாவுக்கு மட்டும் ஆயில் மட்டும் வாங்கியிருந்தேன். நான் என்ன பிராண்டில் சூஸ் பண்ணேன் அப்படின்னா பூர்ணா பூஜா ஆயில், அது ஒன்று வாங்கியிருந்தேன். அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா தீபம் நல்லெண்ணெய் லேம்ப் ஆயில், நான் எடிபிள் ஆயில், இதை வந்து பூஜாக்கு யூஸ் பண்ணுற ஆயில் இல்லையா, இதை வந்து அம்மாக்காக வாங்கியிருக்கேன். இங்கே வந்து குங்குமம் இருக்குது, மஞ்சள் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து சாமி ரூமில் வைக்க வேண்டிய திரியிலேருந்து இதெல்லாமே இருக்குது. இல்லாதது பார்த்தீங்கன்னா தசங்க பவுடர் வந்து நான் பவுடராக யூஸ் பண்ணி கோன் மாதிரி ஒன்று வச்சுருப்பேன், அதிலலாம் யூஸ் பண்ணுவேன். தசங்க பவுடர் காலி ஆயிடுச்சு. பட் வந்து இது எப்படி என்னோட பில்லு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் வந்து அங்கே விளையாடிட்டு சுற்றிட்டே இருக்கும்போது இதை எடுத்துகிட்டு வந்து கூடையில் போட்டான் குழந்தை. சரின்ட்டு இந்த தசங்க பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டில் தசங்க பவுடர் காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இது கோன் மாதிரி இருக்கும், பவுடர் கிடையாது கோனு, அதனால் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஊதுவத்தி வந்து எனக்கு வீடு வந்து ஸ்மெல்லாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங் என்ன இருக்கும். நான் விளக்கேற்றும் போது வந்து சாம்பிராணியோட ஸ்மெல்லாக இருந்தாலும் சரி, ஊதுவத்தி ஸ்மெல்லாக இருந்தாலும் சரி வந்தால் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஊதுவத்தியோட ஸ்மெல் தான் ரொம்ப பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மங்கள் தீப் லாங் லாஸ்டிங் ஃப்ராக்ரன்ஸ் சாண்டல்வுட்டில் தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து முன்னாடியெல்லாம் நான் வாங்குவேன், எப்போ ஃப்ளிப்கார்ட் நம்ம ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போயிட்டதால ஃப்ளிப்கார்ட் 1 ரூபி டீலில் வந்து
ஊதுவத்திலாம் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ திரும்ப வந்து போயிருக்குமே ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலையன்ஸ்க்கு இதை வாங்கிக்கலான்னு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அதே மங்கள் தீப்பில் பார்த்தீங்கன்னா சந்தன் 3-in-1 ரோஸ் அப்புறம் ஜாஸ்மின் கிளாசிக் இந்த 3 ஃப்ளேவரில் கிடைக்கும். இதை வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இதுவும் மங்கள் தீப் தான். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி வந்து குவான்டிட்டி வந்து 164 இருக்கும். சாம்பிராணி கப்ஸ் வந்து 3 தான் இருக்கும். அப்புறம் அந்த சாம்பிராணி ஸ்டிக் மாதிரி வருமே அது ஒரு 18 இருக்கும். 6 இருக்கும் இல்லையா, அது ஒரு 9 இருக்கும். இது வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணது, ஒரு சில வருஷங்களாக யூஸ் பண்ணாமல் இருந்தேன். திருப்பியும் வந்து சரி ரொம்ப வருஷம் கழிச்சு போயிருக்கோம் அப்படின்றதுக்காக இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்று எனக்கு ஸ்மெல் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக சோப்பாக இருந்தாலும் சரி ஊதுவத்தியாக இருந்தாலும் ட்ரை பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணுவேன் நிறையா. பார்த்தீங்கன்னா ஷாம்பு வந்து ரிலையன்ஸில் வாங்கலை, வரும்போது வர வழியில் வாங்கிட்டு வந்தேன். சரி ஷாம்பு தேவைப்படுமே இந்த மாதத்துக்கு அப்படின்ற மாதிரி 3 டசன் ஷாம்பு மட்டும் பேக் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ரிலையன்ஸில் வந்து பாட்டில்ஸாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கும், அம்மாலாம் வருவாங்க, பேக்கெட்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேக்கெட் வாங்கினேன். பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷாம்பு பேக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க, பாட்டில்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இதில் நிறைய கெமிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இதுவும் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். பாட்டிலும் ஒரு சில வருஷங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன், பேக்கெட்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போதைக்கு என்னோட சூழ்நிலைக்கு பேக்கெட்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக பேக்கெட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடு துடைக்கிறதுக்கு பெனாயில், அப்புறம் லைசால், அப்புறம் பூஜா ரூமுக்கு பஞ்சகாவிய விளக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வீட்லேயே இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ வீட்டில் வந்து இல்லாத ஐட்டம்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு வர மாதிரி இதை நான் வந்து மோஸ்ட்டாக பிளான் பண்ணிப்பேன். வந்து இன்னும் நான் வாங்கணும், ஏன்னா வீட்டில் வந்து கடலெண்ணெயும் இல்லை, அதே மாதிரி நல்லெண்ணெயும் இல்லை. அந்த 2 மட்டும் ஒவ்வொரு லிட்டர் நான் வாங்கி வச்சுட்டா போதும். ஏன்னா ரேஷன்லேருந்து எப்படியும் வந்து பாம் ஆயில் கொடுத்துருவாங்க. சரி மிஸ்டர் கோல்டு ஆயிலும் வந்து ஒரு 3 லிட்டர் வாங்கிட்டதால மாற்றி யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இருக்கேன். அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டெட்டாயில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்குது அப்படின்றதால டெட்டாயில் நான் பர்ச்சேஸ் பண்ணலை. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்டே ஃப்ரீ பார்த்தீங்கன்னா எக்ஸல் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதில் நமக்கு ப்ரைஸ் 275 இருக்கும். இங்கே ப்ரைஸ் எவ்வளோன்னா 211 போட்டிருப்பாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 ரோசஸ் வாங்கியிருக்கோம். 3 ரோசஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 405. ஆனால் நமக்கு டப்பாவில் எவ்வளோ போட்டிருப்பாங்க அப்படின்னா 470 போட்டிருப்பாங்க. பவுடர் வாங்கியிருந்தோம் இல்லையா, எல்ஜி பவுடர் பார்த்தீங்கன்னா 87.40 பைசேன்னு போட்டிருப்பாங்க, 87 ரூபாய் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் டப்பாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 rupees அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பஃப்டு ரைஸ் வாங்கியிருந்தோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 36 ரூபாய். பட் வந்து இதில் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 rupees அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கோல்டு ஆயில் பார்த்தீங்கன்னா இதில் 101 ரூபாய்க்கு கொடுப்பாங்க நமக்கு ரிலையன்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 130 rupees இருக்கும். மோஸ்ட்டாக நான் வந்து இந்த மாதம் எனக்கு காசு கிடச்சிது அப்படின்ட்டு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் நம்மளோட பழைய மெத்தட் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்குறது தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு பல்கான அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். நான் என்ன நினச்சிட்டு போனேன் அப்படின்னா ஒரு 5000 செலவாகும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். பட் அங்கே எனக்கு 7000 மேலே செலவாகும் போது நான் வந்து அதுக்காக தான் வெளியே வந்து மோஸ்ட்டாக பர்ச்சேசிங்க்கு போக மாட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடுறதே அதனால தான், நம்ம போனால் செலவாயிடுமே அப்படின்றதுக்காக. சரி வீட்டில் இருந்தால் நம்ம குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் வாங்கி அந்த மாதம் காலி பண்ணுற மாதிரி பார்த்துப்போம். இங்கே தான் போனால் நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட் தேவை, அதிகமாக பார்க்குற திங்ஸ் எல்லாம் எடுத்து போடுவோம். குழந்தை வந்து சொன்னால் கேட்குற ஒரு பர்சன், உனக்கு என்ன வேணும்டா செல்லம், ஏதாச்சும் ஒன்று தான் வாங்கி தருவேன் அப்படின்னா பிஸ்கெட் வேணுமா கார் வேணுமான்னு கேட்டால் பிஸ்கெட் வேணும்னா பிஸ்கெட் மட்டும் எடுத்துக்கோ, கார் வேணும்னா கார் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னா அந்த பிஸ்கெட்டே வச்சுட்டு கார் மட்டும் எடுத்துகிட்டு வந்தான். அந்த காரை உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஆச்சி டர்மரிக் பவுடர் வாங்கிட்டு வர சொன்னாங்களா, அது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட் 35 ரூபாய். பார்த்தீங்கன்னா 42 rupees போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா காமதேனு கார்டமன் சொல்லியிருந்தேன் இல்லையா, 50 கிராம். அதை பார்த்தீங்கன்னா 194 ரூபாய் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் அப்படின்னு போட்டிருப்பாங்க. லைஃப்ல பிளாக் பேப்பர் பார்த்தீங்கன்னா 239 239 ரூபான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே எம்ஆர்பியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 305 rupees அப்படின்னு போட்டிருப்பாங்க. லைஃபோட தூர்தால் பார்த்தீங்கன்னா 231 ரூபாய் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க 1 kg. இங்கே எம்ஆர்பியோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 281 ரூபாய் அப்படின்னு இருக்கும். வெள்ளை சுண்டல் பார்த்தீங்கன்னா 95 ரூபாய் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நமக்கு 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ளை சுண்டல் 95 ரூபாய். இங்கே என்ன ப்ரைஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னா 132 ரூபாய் அப்படின்னு ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. வாங்கியிருக்கோம் இல்லையா பட்டை, பிரியாணி பட்டை, அது பார்த்தீங்கன்னா 83 ரூபாய் 100 கிராம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கே எம்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா 98 ரூபாய் 100 கிராம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 200 கிராம் குட் லைஃப்ல பார்த்தீங்கன்னா 96 rupees அப்படின்னு இங்கே இருக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறது. எம்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காமதேனு பிராண்ட்ல சோம்பு வாங்கியிருந்தோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 26 ரூபாய். ஆனால் இங்கே பெருஞ்சிருக்கம் சோம்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 35 ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
என்னை பொறுத்தவரையும் நீங்கள் ரிலையன்ஸில் வாங்கலாமா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பெஸ்ட் எப்போவுமே ஃப்ளிப்கார்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அதில் ரேட்டும் கம்மியாக கிடைக்கும். நான் வாங்க வேண்டிய பொருள் மட்டும்தான் வாங்குவேன். மாதம் இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணி வாங்குவேன். இதை வந்து நான் சும்மா வெளியே போகணும் வேறு ஏதாவது விஷயம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போய் வேறு விஷயம் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரிலையன்ஸ் ஷாப்பிங் போய் மளிகை பொருளை வாங்கிட்டு வந்துட்டேன். சரிங்களா? நீங்கள் என்னோட பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி பண்ணுங்க. நான் இந்த வாட்டி பண்ண விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு ஷேர் பண்ணுறேன். நான் போய் ரிலையன்ஸுக்கு நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லவே மாட்டேன். அடுத்ததான் டாடா பிராண்டில் எப்போவுமே உளுத்தம்பருப்பு வாங்கியிருப்போம் இல்லையா? ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தவரையும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 203 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம எப்போவுமே ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும் போது 193 ரூபா தான் இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இதோட எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா பிராண்டில் அதிகமாக தான் இருக்கும். எம்ஆர்பியை பொறுத்தவரையும் 254 ரூபா அப்படின்னு போட்டிருப்பாங்க. நமக்கு 203 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா 193 ரூபாய்க்கு நாங்கள் போக வேண்டிய அந்த பெட்ரோல் செலவும் மிச்சம். ப்ளஸ் வந்து நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்களுக்கு கம்மியான ரேட்டை கொடுத்து வாங்கியிருப்பீங்க. இதை நான் சொல்கிற மாதிரி எப்பயும் மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணுறவங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதை சும்மா காசு வந்திருக்கு எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு சொல்லி போகும்போது ஷாப்பிங் எனக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லி போய் இந்த மாதிரி மளிகை பொருள் வாங்கிட்டு வந்தது தான். சரிங்களா? நான் கொஞ்சம் மாதங்கள் கழித்து திருப்பியும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குவேன். அதுவும் கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்குவேன். லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உருத்தால் பார்த்தீங்கன்னா 181 ருபீஸ் தான். இங்கே எம்ஆர்பி 253 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரிஸில் தோரம்பருப்பு ட்ரை பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 1 கிலோ 280 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எம்ஆர்பி எவ்வளோ இருக்குன்னு 270 ருபீஸு. ஆனால் நமக்கு போட்டிருக்க ப்ரைஸ் பாருங்கள் 280 ருபீஸ். இதுக்கு வந்து செக் பண்ணும்போது தான் எனக்கு இந்த வந்து எவ்வளோ செலவாச்சு எதெல்லாம் தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி இதை வீடியோவாக நம்ம மேக் பண்ணி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி எப்பயும் மாதிரி தாத்தாவில் வந்து தூர்தால் வாங்குவோம், தோரம்பருப்பு வாங்கியிருப்போம். இதை ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோன்னு சொல்கிறேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ போட்டிருக்காங்க 247 ரூபான்னு போட்டிருக்காங்க. 247 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 189 ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக அங்கே வாங்கலாம். இங்கே பாருங்கள் 1 கிலோ 247 ரூபாய். ஆனால் நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் 189 ரூபாய்க்கே கிடைக்குது. நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எவ்வளோ லாபம் இருக்குது அப்படின்னு. நம்ம வெளியே வாங்குறத விட ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ கம்மியாக வாங்குறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சீரகம் பார்த்தீங்கன்னா 105 ரூபாய். இதில் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 ரூபாய் எம்ஆர்பியில் போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திராட்சை வாங்கியிருந்தேன் இல்லையா ரைசன்ஸ், அது பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் 100 கிராம். இந்த ரைசன்ஸ் இது எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 105 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் 500 கிராம். இவங்க எம்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ்யூஸ் முந்திரி வாங்கியிருந்தோம். முந்திரி பார்த்தீங்கன்னா 110 ரூபான்னு போட்டிருக்காங்க. இதில் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா முந்திரியில் பார்த்தீங்கன்னா 125 ரூபான்னு போட்டிருக்காங்க. அணில் கொழுக்கட்டை மாவு வாங்கியிருந்தோம் இல்லையா, அது வந்து 39 ரூபாய், கிட்டத்தட்ட 40 ரூபாய், 10 பைசா கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா 52 ரூபான்னு போட்டிருப்பாங்க எம்ஆர்பியில். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கினாலே அவ்வளோதான் இருக்கும் ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெனிக்ரிக் வெந்தயம் பார்த்தீங்கன்னா 15 ரூபான்னு போட்டிருக்காங்க. இங்கே எம்ஆர்பியில் 18 ரூபாய் அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு குட் லைஃப் பிராண்டில் வாங்கியிருந்தேன் 66 ரூபாய் 50 பைசான்னு போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 75 ரூபான்னு போட்டிருக்கேன் எம்ஆர்பி. 71 ரூபாய் 76 பைசான்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்க எம்ஆர்பியில் 78 ரூபாய். பார்த்தீங்கன்னா காமதேனு பிராண்டில் 25 கிராம் வாங்கியிருந்தோம் இல்லையா 99 ரூபாய் அப்படின்னு இருக்குது. இங்கே 125 ரூபான்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா காமதேனு பிராண்டில் 105 ரூபான்னு வாங்கியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 124 ரூபாய். பார்த்தீங்கன்னா 31 ரூபாய். இங்கே பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாங்கியிருக்கோம். கர்ச்சிஃப் வந்து 5 செட் ஆஃப் பீசஸ் 99 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 149 போட்டிருப்பாங்க. லைஃப் ஸ்மார்ட் ஹேண்ட் கர்ச்சிஃப் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா சந்தன் 89 ருபீஸ்ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 125 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. 89 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தசங்க கோன்னு சொன்னேன் இல்லையா, அது 17 ரூபான்னு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 22 ரூபாய் அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த மங்கள் தீப்பில் சாண்டல்வுட் அது பார்த்தீங்கன்னா அகர்வத்தி 43 ருபீஸ். இதில் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்து 199. இதில் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 390. பார்த்தீங்கன்னா 169. பார்த்தீங்கன்னா 185. பூர்ணா பூஜா ஆயில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா அது 157 ருபீஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தீபம் ஆயில் வாங்கினேன் இல்லையா, அது எஸ்பிஆர் டிவைன் அப்படின்ட்டு 149. 57க்கு கொடுத்துருக்காங்க பூஜா ஆயில். நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணது எம்ஆர்பி 191 கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 179 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வந்து 175க்கு கொடுத்துருக்காங்க. இதில் மென்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா நமக்கு 218 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெக்ஸைட் வந்து 474 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3.2 லிட்டர் பார்த்தீங்கன்னா 715 மென்ஷன் ஆயிருக்கு.
பார்த்தீங்கன்னா 45 rupees அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 60. மோஸ்ட்டாக நம்ம வந்து பெட்டர் இங்கே வாங்குறது இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் நமக்கு பெட்டர் ஆப்ஷன். டிமார்ட் கூட ஓரளவுக்கு ரேட் கம்மியாக இருக்கும். பட் ரிலையன்ஸில் ரேட் எப்போவுமே கம்மியாலாம் இருக்காது, அதிகமாக தான் இருக்கும் என்னை பொறுத்தவரையும். பிராண்ட் ஐட்டம்ஸை நீங்கள் வேறு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினாலும் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. விம்மும் வந்து டிஷ் வாஷர் வாங்கியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா 70 rupees மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லெமன் விம்மோட டிஷ் வாஷர் பார்த்தீங்கன்னா 58 rupees அப்படின்னு இருக்குது. 58.50 பைசா அப்படின்னு இருக்குது. இதில் மென்ஷன் பண்ணியிருக்க அமௌண்ட்டு 60 rupees வாங்கியிருந்தோம்ல. கோல்கேட் பார்த்தீங்கன்னா 70 rupees அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் கோல்கேட்டில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 76 அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. ரேசர் பார்த்தீங்கன்னா 99க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்போசபிள் அண்டர் ஆர்ம் ரேசர் பார்த்தீங்கன்னா 39 rupeesக்கு வாங்கியிருக்கேன். பக்கத்து வீட்டில் வந்து கோல்கேட் ஆக்டிவ் நீம் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நீம் டூத் பேஸ்ட்டு அது பார்த்தீங்கன்னா 233. அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சிலிண்டர் வாங்கி ஏற்கனவே வச்சுருந்தாங்க. அதை வந்து எனக்கு சேல்ஸ் பண்ணிட்டாங்க 870க்கு. அந்த அமௌண்ட்டில் நான் இதை டிடெக்ட் பண்ணிட்டேன். நான் இந்த மாதம் சிலிண்டர் ஆர்டர் போடல, அவங்ககிட்டேருந்து வாங்கிக்கிட்டேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். 100 வாங்கியிருந்தேன், 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். 100 கிராம் சொல்ல மறந்துட்டேன். பிராண்டு பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 175 rupees அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 9க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா 20 rupees. 4 வாங்கியிருந்ததால நமக்கு 80 rupees. என் பையன் வாங்கியிருக்க கார் சொல்லிடுறேன், 99 rupees பில்லு போட்டிருக்காங்க. அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், 99 rupees செட் ஆஃப் கார். ஸ்டீல் டப்பா ஒன்று வாங்கியிருந்தேன், அது 77 rupees. அந்த ரெண்டுத்து காட்டுறேன். இந்த ஸ்டீல் பாக்ஸ் வாங்கினேன், இதுதான் 77 rupees. குழந்தைக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டீல் பாக்ஸை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, பிஸ்கெட் வாங்கிக்கிறியா கார் வாங்கிக்கிறியான்னா என் குழந்தை காரை சூஸ் பண்ணி 2 கார் வந்து பில்லை போட்டோம். வேறு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் கூட வேணாம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போல் என்னோட பையனையும் கூட்டிகிட்டு தான் போயிருந்தோம். இந்த கார் 2 கார் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க, வேறு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கல. அப்புறம் வரும்போது நான் ஷாம்பு பாக்கெட் வாங்கும்போது எள்ளும் வாங்கிட்டு வந்திருந்தேன், கருப்பு எள்ளு. ஸோ அதுவும் கொஞ்சம் 20 ரூபாய்க்கு வாங்கிறேன். டோட்டல் அமௌண்ட் நம்ம பே பண்ணது பார்த்தீங்கன்னா 7577 rupees. 7577 ரூபாய். இந்த பில்லை கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். நம்ம வந்து போன மாதத்துக்கு முன்னாடி மாதமே ஃப்ளிப்கார்ட்டில் பாதாம் வாங்கியிருந்தோம் இல்லையா, ஒரு பேக்கெட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பேக்கெட் அப்படியே இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். சக்தி சில்லி பவுடர் வாங்கியிருந்தேன், இதுக்கு ஒரு 25 rupees வந்து செலவாச்சு. பொடியெல்லாம் நம்ம வீட்லேயே அரைச்சிப்போம் மோஸ்ட்டாக. அதே மாதிரி அரிசி மாவும் நான் வீட்லேயே மோஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்பேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, கடலை மாவையும் நான் வீட்லேயே அரைச்சி வச்சுப்பேன், அரிசி மாவையும் வீட்லேயே அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ மோஸ்ட்டாக இன்க்ரீடியன்ஸ் பொறுத்தவரையும் மசாலா ஐட்டம்ஸு இந்த மாதிரி அரிசி மாவு கடலை மாவுலாம் வீட்லேயே மோஸ்ட்டாக அரைச்சிக்கிறதால அதெல்லாம் நான் பில் பண்ணல. அதெல்லாம் நான் நார்மலாகவே வீட்டில் பண்ணுறதால அதெல்லாம் நான் பில் பண்ணல. ரொம்ப ரொம்ப போதுமானதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த பணத்தை எடுத்து வச்சது வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக, ஊர் சுற்றலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சேன். பட் ஊர் சுற்றலான்னு சொல்லி போய் அது வந்து ரிலையன்ஸ் கொண்டு போய் அந்த ரிலையன்ஸில் நான் மளிகை சாமான் ஆர்டர் போட்டு மொத்த செலவையும் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டதால ஒரு 7577 ரூபாய்க்கு கொண்டு வருவேன் அப்படின்னு நானே நினச்சி பார்க்கலங்க. நீங்கள் மோஸ்ட்டாக வந்து வீட்லேயே பிளான் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடுற மாதிரி விலை கம்மியாக பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்லேயே இருந்து ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி வாங்கலாம். இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் இதை விட கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குது அப்படின்னு வாங்கலாம். பட் இங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பில்லு வந்து அதிகமாக தான் இருக்கும். ₹1 ₹2 எம்ஆர்பியோட குறைச்சி வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே தருவாங்க. இங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வாங்க வேண்டாம். பாட்டி நான் பில்லு போட்டது கிட்டத்தட்ட 7500க்கு மேலேயே போயிடுச்சு. ஏன்னா வெளியே வந்து ஷாம்பு பேக்கெட் வாங்கினேன், இந்த சில்லி பவுடரும் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ரெண்டுமே வெளியே வாங்கினதால எனக்கு கொஞ்சம் ஒரு 100 rupees மேலேயே ஆச்சு. சாமிக்கு வேற ஒரு 100 ரூபாய்க்கு தேங்காவும் பூ பழம் வாங்கினேன், அது ஒரு 100 rupees. கிட்டத்தட்ட வந்து எனக்கு 8000 பில்லு வந்து கொண்டு வந்து விட்டுட்டேன் அந்த நாள். விஷயங்கள் காராமணி இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு 10 ரூபாய்க்கு வீட்டு பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன். ஒரு 4 monthsக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற பிளான் தான் வச்சுருக்கேன். ஏன்னா மாதம் ஒரு 2000 ரூபாய் மளிகை சாமானுக்கு நம்ம போடும்போது இவ்வளோ திங்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டதால இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து சமாளிச்சுக்கணும் இந்த ஒரு 4 மாதம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். லீவும் இருக்குது எக்ஸ்ட்ராவா அப்படின்றதுக்காக இங்கேயும் அம்மா வீட்டுக்கும் நான் வந்து ஷிஃப்ட் ஆவேன். ஸோ இங்கேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், அங்கேயும் அம்மா வீட்லேயும் பொருட்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் 2 பேருக்கும் சேர்த்த மாதிரியே பொருட்கள்லாம் வாங்கி வந்திருக்கேன். சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்கிறது, நம்ம எப்பயும் மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயே பர்ச்சேஸ் பண்ணி ரேட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. உங்கள் பட்ஜெட்குள்ளே வாங்கிக்கோங்க. வீட்டில் என்ன பொருள் இல்லையோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஷாப்பிங்னு சொல்லி இவ்வளோத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக வீட்டில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இருக்கிறத விட அதிகமாகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் இவ்வளோலாம் வந்து எப்பயாச்சும் மைண்ட் செட் ரிலாக்ஸ் ஆகி இல்லை ஏதாச்சும் ஒரு பணம் வந்திருக்கு, அந்த பணத்தில் வெளியே போகலாம் அப்படின்னா அந்த வெளியே போகிறதும் நான் வந்து இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களாகவே வாங்கிட்டு வந்துடுறேன். எப்போ பார்த்தாலும் எனக்குள்ளே நானும் எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்ற ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு தான் இருக்கேன். ஆனால் சேஞ்ச் பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி திங்ஸ் வாங்குறது பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். பட் நானும் வேறு எங்கேயாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் மாதம் வாங்கின மல்லிகை பொருட்கள் இவ்வளோ தான். பில்லும் ரொம்ப பெரிய பில்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யாருமே இதை நெகட்டிவ் வேலை எடுத்துக்காதீங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு பர்ச்சேஸ் பண்ணது சரிங்களா? தேங்க்யூ.